இப்போ யோசிச்சு பார்த்துருக்கேன், எனக்கு கூட இவ்வளோ வழி இருக்குங்க. ஒரே விஷயம் தான், ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கணும். அதுக்கு ஒரே விஷயம், ஜெயிச்சிடணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ண டாக்டர் மோகன் சார் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணார். என்கிட்ட 2 மணி நேரம் தொடர்ந்து ஃபோனில் பேசுனேன் இந்த ப்ராடக்ட். அப்படி பேசும்போது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எடுத்து அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு பேபி இல்லை, நான் இந்த ப்ராடக்ட்டை பேபி வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்க சார் கிட்ட பேசுகிறார், பேபி இல்லை எனக்கு கம்பல்சரி எடுக்க அப்படின்னாரு. சார் நிறைய பார்த்துட்டோம் அப்படின்றது, இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஒரே ப்ராடக்டை எல்லாத்துக்கும் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னேன். சரி சார் இவ்வளோ சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சார் சொன்னார். எடுத்துறாங்க. என்னோடய ஒய்ஃபுக்கு தெரியாது நான் ப்ராடக்ட் ஆர்டர் போடுறது என்னன்னு. இந்த மாதிரி சார் சொன்னார், எடுத்துட்டாங்க. நீ மறுபடியும் கம்பெனி ஆரம்பிச்சிட்டியா, மறுபடியும் இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டியா, பட்டதெல்லாம் போதாதா, பட்டதெல்லாம் போதாதா, இதுக்கு மேலே இன்னொன்று வேணுமா? சார் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு, அவ்வளோ காரணம் உயிரை தவிர இது எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கு. அதனால அவன் சொன்ன வார்த்தை, பட்டத்துக்கு போதாதா, திருப்பி இன்னொரு கம்பெனியா அப்படின்னா. நான் என்னுடைய வாரிசு வேணும்னுக்காக தான் இந்த கம்பெனி எடுத்தேன். எடுத்துனோட விளைவாக ரிசல்ட் வித்தின் 4 to 5 டேஸில் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபீல் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இதை ப்ரொமோட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போயிட்டு நின்னேன். எடுத்த உடனே நான் அடித்து கோல் எப்படி அப்படி ரிட்டர்ன் பந்து மாதிரி திரும்பி ஏன்கிட்டே வருது, வேணாம் அப்படின்னு. அப்போ யோசித்தேன், இது மாதிரி நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டோம், இதை விடக்கூடாது. எப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து நோன்னு சொல்கிறாங்க, அப்போ இதை விட இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக வாய்க்கணும் முடிவு பண்ணேன். அடுத்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதில் 7 டிஸ்ட்ரிக்ட் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். மீதி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்னும் ஒரு 1 வீக்கில் என்ட்ரி ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதே மாதிரி நான் அப்ரோச் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன நிறைய நிறுவனங்கள்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டோம், ப்ரெசன்ஸ் பார்த்துட்டோம். கொஞ்சம் டாக்டர்ஸ் உடனே அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம டீமில் 38 டாக்டர்ஸ் என்ட்ரி போட்டிருக்காங்க. 38 டாக்டர்ஸ் என்ட்ரி போட்டிருக்காங்க. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அக்குபாஞ்சரிஸ்ட், வர்மா பண்ணியிருக்காங்க, ஹீலிங் தெரப்பி அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டீம்ல 38 டாக்டர்ஸ் இருக்காங்க, சர்டிஃபைட் டாக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயம் அப்ரோச் பண்ணி அவங்க எடுத்த ரிசல்ட் எல்லாம் இன்னைக்கு நம்ம டீம்ல நிறைய ரிசல்ட் சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸுங்க. அதில் ரீசெண்டாக ஒரு ரிசல்ட் என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 22 வயசு பொண்ணு ஆட்டிசம் குழந்தை, அந்த குழந்தைக்கு வயசு 22, ஆட்டிசம் ஆகும். அந்த குழந்தை யூரின் போனாலும் மோஷன் போனாலும் அந்த குழந்தைக்கு உணர்வு இருக்காது, எப்போ வருதுன்னே தெரியாது. அவங்க அப்பா விடிய முடிச்சிருப்பார், அவங்க எல்ஐசி ஏஜென்ட் விடிய முடிச்சிருப்பார். அந்த குழந்தை எப்போ தூங்குதோ அப்போ இவர் தூங்குவார், அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து மாதவிடாய் வரணும்னா 6 மாசம் ஒரு முறை தான் வரும். 6 மாசம் ஒரு முறை வரணும்னா கூட அதுக்கு ஒரு மாத்திரை போடணும். எப்போ இந்த மாசம் மாத்திரை போட அடுத்த மாசம் சைக்கிள் வரும். அப்படியே அந்த சைக்கிள் வாழ்ந்து அந்த பொண்ணு அப்படியே கதறணும், வயிற்றுல அடிச்சுக்குமா, வலி தாங்க முடியாது. அவன் அப்பா சொல்லி நான் கேட்டுருக்கேன். அப்படி இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு தொடர்ந்து 2 மாசம் பாட்டு எடுத்துட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, இந்த 2 மாசம் 2 மாசம் அந்த பொண்ணு மென்சுரல் சைக்கிள் நார்மல் ஆயிருக்கு. 28 நாள் ஒரு சைக்கிள் ஆரம்பிச்சு அவங்க அப்பா என்கிட்ட 20 நிமிஷம் என்கிட்ட பேசினார். சார் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை மாற்றம் கிடைக்காதா, எல்லா குழந்தையும் மாதிரி என் குழந்தையும் மாறாதான் ஒரு ஏடுதல் இருக்கும் சார், இது ஒரு வாய்ப்பு அமைச்சு சார், வாய்ப்பு வரமா அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவர் என்கிட்ட பேசும்பொழுது, அவர் தகப்பனா அவர் என்கிட்ட பேசும்போது அந்த வழி இல்லாதனால என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கேன். இன்னைக்கு என்ன இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய அச்சீவ்ஸ் உருவாக்க எனக்கு பெரிய இயக்கங்கள். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்களை திருப்பி யாரும் படக்கூடாது, எல்லாரும் ஜெயிச்சிடணும், எல்லாரும்
எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படி ஜெயிக்க வச்சு ஆகணும் அப்படின்ட்டு இந்த வருஷத்துக்கு 2026 டிசம்பர் 31 நம்ம டீமுடைய ரிட்டையர்மெண்ட் டேட். இதுக்குள்ள உங்களுடைய அக்கௌண்ட்ல 40 crore இருக்கும். ஒரு ஐடிக்கு 40 crore இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உழைக்க கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் வந்து சேரும். நம்ம வேலை மெயின் அக்கௌண்ட் வேலை மட்டும்தான். உழைக்கிறது இந்த 1 year மட்டும்தான். அதுக்கப்புறம் வேலை என்ன, ஜஸ்ட் மீட்டிங் அக்கௌண்ட் வேலை மட்டும்தான். வேற எந்த வேலையுமே கிடையாது. ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 40 கோடி ரூபாய் பண்ணணும். ஸோ ரிட்டையர்மெண்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டீமுக்கு ஒவ்வொருத்தருமே ஜெயிச்சிடணும்னு சொல்லி முழு முயற்சி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டத்துலையும் ஒய்ஃப் நிறைய பேர் திட்டுவாங்க, வருமானம் கம்மியாக இருக்கு, வேற வேலைக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒர்க் பண்ணிருக்கேன். ரிசல்ட் எடுத்துருக்கேன்னா ப்ராடக்ட் வேல்யூ ஜெயிச்ச முடியும் நம்பிக்கை கம்மி வாங்க 40 நான் ஏன் பண்ண முடியும், என்னை நம்பி வந்ததை ஏன் பண்ண வைக்க முடியும் நம்பிக்கை வந்துருக்கு. அந்த நம்பிக்கை வந்ததால சரி ஒய்ஃப் பண்ண விஷயம் புரியும் போது அவங்க வந்து கண்டிப்பா நம்ம கூட நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகே, இன்னும் சொல்ல நிறைய சொல்லி இருக்கலாம், டைம் எடுத்து பார்த்தாது. தேங்க்யூ ஸோ மச். அவங்க பேச அச்சு வரும். நீங்க மேடத்தை பண்ண மாதிரி அவங்க பண்ணும்போது பேசுவாங்க.